எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம். அது என்னென்னா, அந்த டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு டேட்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா ஒரே நாளில் எப்படி வாங்கலாம், அதுவும் ரொம்ப பைசா கம்மியாக செலவு இல்லாமல் வாங்கிறதுனா எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்களா, தேதி வந்து முடிஞ்சு போச்சு, 2024 10 முடிஞ்சு போச்சு. அப்போது இது வந்து நமக்கு புதிய கார்டு வாங்கணும்னா ஆடியோ ஆஃபீஸுக்கு போனாக்கா ஒரு டைம்லாம் நமக்கு முடியாதுங்க, அப்படியே திடீர்னு தடிப்பாங்க, நமக்கும் பைசா நிறைய ஆகும். அதனால் அவர் என்ன பண்ணேன், ஒரு ஜனசேவன கேந்திரம் கரமனையில் இருக்குது. நல்ல நம்ம கரமனை போகிற வழியில் முக்கிலேயே இருக்குது இந்த ஜெராக்ஸ் கம்பெனி. கார்த்திக்னு பேர், அவர் பேர். நல்லா அழகாக பண்ணி தருவார். 1 ஹவரில் பண்ணி தந்துடுவாங்க. எனக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கார்டை உண்டாக்கி தந்துட்டார். ஒரு கார்டு ஒரே நாளில் எனக்கு ஆன்லைனில் புக் பண்ணி ஒரே நாளில் எனக்கு ஆன்லைனில் வீட்டுக்கு வந்துருச்சு, என்னோடய ஃபோன்லேயே வந்துருச்சு. அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, ஆதார் கார்டு ஒரிஜினல் வேணும், பழைய லைசன்ஸு டிரைவிங் லைசன்ஸு, இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் ஒன்று வேணும். இது இருந்தால் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி ஃபார்ம் ஏ 1A அந்த மாதிரி ஒரு ஃபார்மை தருவாங்க. அபிடேவிட், இதை வந்து நம்ம ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு இதை மாத்திரம் முதல்ல அவங்க எடுத்து தந்துடுவாங்க. காப்பி பண்ணி கலரில் காப்பி பண்ணி தருவாங்க. இதை நம்ம மெடிக்கல் காலேஜ்லேயோ இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ ஏதே ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நமக்கு பண்ணோம்னா, இப்போ ப்ரைவேட்டில் ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணோம்னா அவங்க வந்து 350 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. காலம்பரை 10 மணிக்கு வாங்கம்பாங்க, டைம்லாம் இழுத்தடிப்பாங்க. நான் என்ன பண்ணேன், நமக்கு தெரிஞ்சது ஆயுர்வேத காலேஜ் பார்த்தீங்களா, ஆயுர்வேத காலேஜுக்கு போனேன். இந்த மாதிரி நம்ம பட்டாபந்தனமா ஸ்டாச்சு போகிற வழியில் திருவனந்தபுரத்தில் இருக்குது ஆயுர்வேத காலேஜ். இங்கே போனேன். போய் அதில் போனோடனே உள்ளே போனோடனே ஒரு 5 ரூபா கொடுத்து பைக்கு வைக்கிறதுக்கு 5 ரூபா கொடுத்தேன். அதுக்கப்புறம் உள்ளே ஒரு ரூமில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணேன். அவங்க ஒரு ஃபார்ம் தந்தாங்க, அதை கொண்டு போய் கொடுத்து கவுண்டரில் கொடுத்து ஒரு 20 ரூபாய்க்கு அடைச்சேன். 20 ரூபாய்க்கு அடைச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, இது மாதிரி ஒன்று எழுதி தந்தாங்க. ஃபுல்லாக செக்கப் பண்ணி எழுதி தந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு ரூமில் கொண்டு போய் கண் டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் 10 நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சுங்க. எல்லாம் டெஸ்ட் முடிஞ்சவொடனே அதை ஒரு இன்னொரு ரூமில் போனேன். அந்த ரூமில் 3 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்க எல்லாம் செக்கப் பண்ணிவிட்டு நேராக ஆஃபீஸில் போய் சீல் வாங்கிங்க அப்படின்னாங்க. அடுத்த ரூமில் ஒரு ஒரு கமாண்டர் வந்து எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சீல் ஒன்று வச்சு தந்தாங்க. இந்த மாதிரி சீல் வச்சு தந்தாங்க. இந்த 2 சீல் பார்த்தீங்களா, இதை மட்டும் வச்சு தந்தாங்க. இந்த சீலும் வச்சு தந்தாங்க. அப்போ இதை வந்து கொண்டு போய் நீங்கள் மெயின் ஆஃபீஸில் போய் பெரிய சீல் ஒன்று வாங்கிட்டு போயிடலாம், வேறு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. இந்த பெரிய சீல் வந்து இந்த சீலாக்கும், இது வாங்கணும். இந்த சீல் வாங்குறதுக்கு 10 மணிக்கு தான் ஆஃபீஸ் திறக்குன்னாங்க. 10 மணிக்கு திறந்த உடனே உள்ளே கொண்டு போய் கொடுத்து இது 2க்கும் சீல் வச்சு தாங்க அப்படின்னு சீல் வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்து ஓகே சீல் வச்சாச்சு, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் எவ்வளோ ரூபாய்ன்னு கேட்டேன். அவங்க பைசா ஒன்றும் வேண்டாம் போங்க அப்படின்ட்டாங்க. ஆக எனக்கு மொத்தத்தில் அங்கே ஆன செலவு, ஒரு ஃபார்முக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, வண்டி வைக்கிறதுக்கு ஒரு 5 ரூபாயும், இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு 20 ரூபாயும், மொத்தத்தில் 25 ரூபா தான் ஆச்சு. இதெல்லாம் கொண்டு போய் நான் அந்த அக்ஷயா கேந்திரத்துக்கு போனேன். அவங்கள்ட்ட போய் இதை கொண்டு கொடுத்துட்டு அவங்க வந்து எல்லாம் பார்த்துட்டு ஒரு 1 ஹவரில் எல்லாம் ஃபில்லப் பண்ணி என்னோடய ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும் அப்படின்னு சொல்லி என் ஃபோன் நம்பர்லேருந்து ஓடிபி வாங்கினாங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வேலை நடந்தது. எல்லாம் ஆச்சு சார், நீங்கள் வீட்டுக்கு போகலாம், நாளைக்கு உங்களுக்கு வந்துடும் அப்படின்ட்டாரு. அடுத்த நாளைக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தாக்க என்னோடய ஃபோனில் ஒரு மெசேஜ் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கு, உங்களுக்கு லைசன்ஸ் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் இப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. பார்த்தீங்களா, தேதி 18/11/2029 வரைக்கும் போட்டு தந்துருக்காங்க.
க்ளீன் ஆகி போச்சு. இப்போ எனக்கு 3 ஆட்டோவுக்கு சரி, 2 வீலருக்கு சரி, 4 வீலருக்கு சரி எனக்கு லைசன்ஸு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. அதான் நீங்களும் உங்களுக்கு எதையும் தேவையானா நீங்கள் அந்த அக்ஷயா கேந்திரத்துக்கு போங்க. அவன் 1 ஹவரில் முடிச்சு தருவான். அவர்கிட்ட எவ்வளோ ஆச்சுன்னா அவன் வந்து மொத்தமே 900 ரூபா தான் கேட்டார். அப்போ 900 எனக்கு இந்த ஆடியோ இந்த ஆயுர்வேத காலேஜில் ஒரு 25 ரூபா, மொத்தத்தில் 925 ரூபாயில் நான் என் லைசன்ஸை வாங்கிட்டேங்க. இதே நம்ம ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸில் போய் எனக்கு லைசன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அட்ரஸ் மாற்றுறதுக்கு 500, எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 1000 அப்படின்னு சொல்லி எனக்கு 2000 ரூபா கேட்டாங்க. நான் இதில் அட்ரஸ் சேஞ்சு எல்லாம் வேலை பண்ணிட்டு இருந்துட்டார். அட்ரஸ் சேஞ்சு எல்லாமே, அட்ரஸ் சேஞ்சுக்கு மட்டுமே 500 ரூபா ஆகுன்னு தனியாக வேறு எல்லா இடத்துலையும் சொன்னாங்க. இவர் அப்படி கிடையாது, அட்ரஸ் சேஞ்சு எல்லாத்தையும் பண்ணி மொத்தத்தில் 900 ரூபா வாங்கிட்டார். மொத்தமே எனக்கு 925 ரூபாயில் ஒரு லைசன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. என்ன வீடியோ பிடிச்சிருக்கா? இது மாதிரி நீங்களும் ஆயுர்வேத காலேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு 925 ரூபாயில் உங்களுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில் முடிஞ்சிடும். உங்கள்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது, ஸ்கேனர் அந்த மாதிரி ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இவ்வளோ 900 ரூபா கூட ஆகாது. மொத்தத்தில் 400 ரூபா 300க்குள்ளே முடிஞ்சிடும். ஈஸியாக வேலை முடிஞ்சிடுங்க. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாமினேஷன் பண்ணதுக்கு மட்டும்தான் ஒரு 100 ரூபா ஆகும். ஓகே, எனக்கு சீக்கிரமாக லைசன்ஸ் கிடச்சிருச்சு. ஈஸியாக வேலை முடிஞ்சு போச்சு. ஆடியோ ஆஃபீஸில் போய் அப்படி நம்ம தேங்கி கிடக்க வேண்டாம். 19ஆம் தேதி பண்ணேன், 20ஆம் தேதி வீட்டுக்கு வந்துருச்சு. அதை உடனே பிரிண்ட் அவுட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணுங்க சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணேன். அதை கொண்டு அதே மாதிரி அதே ஜெராக்ஸ் கம்பெனியில் அந்த ஆஃபீஸில் கொண்டு கொடுத்தேன். அவங்க உடனே இதை நாமினேஷன் பண்ணி ரெடி பண்ணி தந்துட்டாங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருக்கானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய் 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 பாய்.